ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்தல ப்ரோ. இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒன் டாப் ஒன் வியூ விளையாட போகிறோம். போன வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பட் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு 10 லைக்ஸ் ரீச் இருந்துச்சுனாவே நான் அடுத்த வீடியோ போடுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை தட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அல்லப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்பயும் போல் ஒரு டஸ்டிகில், ஒரு ஷார்ட் கன்னு, ஒரு ஸ்டிக்கர், அதாவது M1887. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போல வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் வாட்டமா வாடா கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அடே வேற ஃப்ரெண்ட்ஸ் அவன் உக்காந்துமே நான் படிக்காமல் இருக்கோம். என்ன இது? இல்லை நம்ம உட்பிக்கிற இடத்த தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். இந்த சென்சிட்டிவிட்டி மாறத்துலேருந்து கரெக்டாக வரமாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு தெரியல. அன்ஃபார்ச்சுனேட்டாக ஃப்ரீ ஃபயர் 8 உங்ககிட்ட சொல்லியிருக்கிறோம். இதனால் சென்சிட்டிவிட்டி மாதிரி இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒன் டாப் க்ளீனாக விடுவோம். நான் உங்களுக்கே தெரியும் எந்த மாதிரி ஒன் டாப் அடிப்பேன்ட்டு. எல்லா வீடியோவிலையும் போட்டிருப்பேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ் விட்டாச்சு. சென்சிட்டிவிட்டி மாறுறதுனால கொஞ்சம் லேக் ஆகுது எனக்கு. ஒன் டாப் அடிக்குது. சரி, இந்த மாதிரிலாம் அடிக்க முடியாது. கொஞ்சம் நாங்கள் நல்லா இருக்கேன். கொஞ்சம் டைம் கொடுத்தனா அடிக்கணும். அடுத்து ஒன் டாப் முடிஞ்சு. அடுத்து அப்படி வாப்பா வந்தானே எனக்கு அட்டன் கொடுக்குறேன். வாடா வெளியே வாடா. தம்பி ஓ எங்கே நீ நெஞ்சான் வந்ததுலேருந்து அவன் என்ன ஒரு தடவை கூட ஒன் ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ். சொல்லி வாய முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ள ஒரு டாப் அடிச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ். வர வாராண்டா ஃப்ரெண்ட்ஸ். உட்காந்து ஆமாம் அடிக்க முடியல. 8 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிங்கன்னா நான் அடிச்சு போடுவேன். செட்பிட்டு வரும் பையன் ஒப்பிக்கல ஆடணும்னு ஆசைப்படுறான் போல இருக்கே. என்ன ஃப்ரெண்ட்ஸ் வர மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். சரியா ஃப்ரெண்ட்ஸ் அவனை கூட அடிக்க முடியலன்னா நான் என்னத்துக்கு தான் விளாட்றேன். டக்குன்னு அடிக்கிறான் அவனை. ஐயோ சார் கண் மாதிரி
இவனுங்களை கூட அடிச்சிடலாம் போல. இவனுங்களை அடி மட்டும் கஷ்டமாக டே கரெக்டாக அலைய காட்டுறாங்க. ஏன்டா இது ரொம்ப நேரம் அதான் பிரச்சனை. நம்ம ஒன் டேப் அடிச்சுட்டு போனோம்னா அதெல்லாம் நான் அவ்வளோக்கா ஒன் டேப் அடிக்கணும்னு உங்களுக்கே தெரியும். சொல்லலை அடித்தான். செட்டிங்ஸ் அது மாறினதுலேருந்து எனக்கு ஒன்றுமே தெரியல. பிக்கர் எடுத்தானா நானும் அடிக்கலாம். வாடா வாடா ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என்ன அடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது ஸோ சுத்தமாக சரி ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமா. ஐயோ 4 மேட்ச் போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிப்பட்டு வராது. செய்யலை ஃப்ரெண்ட்ஸ். வாடா 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 வாடா. ஃப்ரெண்ட்ஸ் அப்பயும் அடிக்கிறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது? ஐயோ சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய பழைய சென்சிட்டிவிட்டி மட்டும் ஒரு வீடியோ ஏதாச்சும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். அது எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் பழைய வீடியோ மட்டும் ஏதாச்சும் ஒரு சென்சிட்டிவிட்டி எடுத்து வச்சுருந்தேன்னா அதை சின்னத்துக்கு வச்சுருந்துருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சென்சிட்டிவிட்டி எடுக்க மட்டும் தான் பெரிய பிரச்சனை. ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரெண்ட்ஸ் அழிச்சு இது போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஏ பாடா வெளியே அட்டங்க அனுப்பிச்சிட்டு முடியல பிரச்சனை. உங்களை ரொம்ப நேரம் போர் அடிக்க வைக்கிறேன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன மன்னிச்சிடுங்க. பழைய சென்சிட்டிவிட்டி நேரத்துக்கு மேட்ச் செம்ம ஸ்பீடில் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் சென்சிட்டிவிட்டி தான் டேஸ்ட் ஆனதுனால டோட்டலாக போயிடுச்சு. அவ்வளவுதான் அவ்வளவுதான். வாப்பா வாப்பா என்னப்பா பண்ணிட்டுக்கிற? போய் பின்னாடி வைக்கிட்டு பசங்க வாப்பா. ஃப்ரெண்ட்ஸ் வர மாட்டியா? வர்றா ஃப்ரெண்ட்ஸ். வர மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே. ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ 6 மேட்ச் எடுத்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். 2 மேட்ச் டிஃப்ரென்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். 3 நிமிஷம் அடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாடா வாடா நீ உனக்கு இதுடாடி. அடுத்த வீடியோ உங்களுக்கு என்ன வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் மொத்தம் வாங்கிட்டுக்கிறேன். ஸோ அப்படியே உங்களுக்கு யாருக்காச்சும் பெஸ்ட்டு ஒரு சென்சிட்டிவிட்டி தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஃப்ரீ ஃபயர் பிளேயர் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம இதில் கமெண்ட் பண்ணிக்கலாம். என்னோட போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால சும்மா அரைக்குறையாக தான் அடிக்க முடியுது. அவ்வளோக்கா இறங்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
முடியும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். டீம்மேட் ஒரு ஆப்பனோட வீட்டில் என்ன நாய் குறைக்கணும் பரா நாயை மாறிட்டாங்க என்ன வாடா என்ன அடி வச்ச உடனே அப்படி பயமா சரிடா பர மறுபடியும் ஒன்று விட்றதாடா ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு நிமிஷம் ஆரம்பி நம்மளை போட்டு தள்ளிட்டா ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அருமையான தோல்வியில் முடிஞ்சிருக்கு. நான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவேன், என்னோடய சென்சிட்டிவிட்டி மொத்தமாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சென்சிட்டிவிட்டி என்னோடது இருந்துச்சுன்னா கூட பிரச்சனையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மொத்தமாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதனால் ஒரு நல்ல மேட்ச் இந்த இதுக்கு கொடுக்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அடித்த அந்த 4 ஒன்ட்டை பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐம் சாரி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் பழைய செட்டிங்ஸை முடிஞ்சால் வச்சுட்டு வந்துடுறேன். எதையாச்சும் ஒன்று தேடி கண்டுபிடிச்சி ஏதாச்சும் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐம் சாரி ஃப்ரெண்ட்ஸ்.